செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தெலுங்கு தேசம் கட்சிக்கு 2 கேபினெட் அமைச்சர்கள் கொடுக்க பாஜக முன்வந்திருக்கும் நிலையில் சந்திரபாபு நாயுடு கட்டாயம் 3 கேபினெட் அமைச்சர்கள் வேண்டும் என விடாப்பிடியாக நிற்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த கேபினெட் அமைச்சர்கள் பிரித்து கொடுப்பதிலே ஒரு பெரும் பேச்சுவார்த்தை, ஒரு சிக்கல் போன்றவை நீடித்து வருகின்றது. தொடர்ந்து இது இழுபறியிலேயே இருப்பதாகத்தான் டெல்லி தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்களிடமும் சந்திரபாபு நாயுடு அவர்களிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள், மற்ற சிண்டே உள்ளிட்ட மற்ற தலைவர்களிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தற்போது வெற்றி பெற்றிருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு 3 கேபினெட் அமைச்சர்கள் கேட்டிருக்கும் நிலையில் பாஜக தரப்பிலிருந்து 2 அமைச்சர்கள் மட்டுமே கொடுக்க முன்வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு 2+1, அதாவது 2 கேபினெட், ஒரு சபாநாயகர் பதவி வேண்டும். அதாவது சபாநாயகர் பதவி, அதே போல துணை சபாநாயகர் பதவி இருக்கின்றது. இதில் சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக கூறப்படுகின்றது. அப்படி சபாநாயகர் பதவி கொடுக்கப்படாது என்றால் எங்களுக்கு 3 கேபினெட் அமைச்சர்கள் கட்டாயம் வேண்டும். ஏனென்றால் எங்களிடம் 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 10 கட்சிகள் எம்பிக்களை தொடர்ந்து பெற்றிருந்தாலுமே கூட அதில் பெரிய கட்சி என்றால் தெலுங்கு தேசம் கட்சி தான். எங்கள் கட்சிக்கு 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் என்றால் கூட எங்களுக்கு 4 அமைச்சர்கள் வர வேண்டும். அதற்கு எங்களுக்கு 3 அமைச்சராவது கட்டாயம் கொடுக்க வேண்டும். மற்ற சில இணை அமைச்சர்களும் வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. 2 கட்சியும் ஒரு சுமூகமான உறவில் இருப்பதாக தொடர்ந்து 2 நாட்களாக டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் தெரிவித்து வந்தாலும் கூட இந்த அமைச்சர்கள் பிரித்து கொடுக்கக்கூடிய விவகாரத்தில் ஒரு சுமூகமான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் மாலை 7:15 மணி அளவிலே பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு உறுதியாக நிற்பதாக கூறப்படுகின்றது. தங்கள் தரப்புக்கு கட்டாயம் 3 கேபினெட் அமைச்சர்கள் வேண்டும், அல்லது 2 கேபினெட் பிளஸ் ஒரு சபாநாயகர் பதவியும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்பதாக தெரிய வருகின்றது. சந்திரபாபு நாயுடுவுடன் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு 3 கேபினெட் அமைச்சர்கள் வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.